இங்கே இவனுக்கு எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டாலும் இன்னும் அதிகமா பசிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால அவனோட பாட்டியும் அவன் எவ்வளோ சாப்பாடு கேட்டாலும் சமைச்சு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி இருக்க ஒரு நாள் அவனோட பாட்டி சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நெஞ்சு வலி வர மாதிரி இருக்கு. ஆனா அந்த பாட்டி அதை பெருசு எடுத்துக்காம அங்க இருக்க தண்ணி எடுத்து குடிச்சிட்டு மறுபடியும் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வெளியே போன இவனுமே வீட்டுக்கு வந்து பசிக்குதுன்னு சொல்லி அவங்க பாட்டி கிட்ட சாப்பாடு கேட்க அவங்களுமே அவனுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. இப்ப கரெக்டா பக்கத்து வீட்டுல இருக்க ஒருத்தவங்க கோழி குழம்பு வச்சுன்னு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவனுமே அந்த குழம்பு எடுத்து அவங்க பாட்டிக்கு கூட வைக்காம மொத்தமா இவனே ஊத்திக்கிறான். இப்ப பக்கத்து வீட்டுக்காரங்களும் அந்த பாட்டி பேசாம இருக்கிறத பார்த்துட்டு தட்டி பாக்குறாங்க. பார்த்தா அந்த பாட்டி ஆல்ரெடி இறந்து போயிருப்பாங்க. இப்ப இவனுமே அந்த பாட்டிக்கு பண்ண வேண்டிய சடங்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து பசிக்குதுன்னு சொல்லி ஏதாவது சாப்பாடு இருக்குமான்னு தேடிட்டு இருப்பான். இப்ப வீட்டுல சாப்பாடு இல்லாதனால இவனுமே ஊர்ல இருக்கவங்க கிட்ட போய் பசிக்குதுன்னு சொல்லி சாப்பாடு கேட்கறான். அந்த ஊர்ல இருக்கவங்களும் பசினாலதான் உன் பாட்டி இறந்து போயிட்டாங்க, இப்ப எங்களையும் கொல்ல வந்துட்டியான்னு சொல்லி அவனை திட்டி அனுப்பிச்சிடுறாங்க. இவனுமே என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க பாட்டியை பதிச்சு இடத்துக்கு போய் நான் தான் உங்களை கொண்டுட்டேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருப்பான். சோ அப்ப அந்த சுடுகாட்டுல ஒரு இடத்துல சாப்பாடு படையில் இருக்கிறத பார்த்துட்டு இவனுமே வேகமா பக்கத்துல போய் அதை சாப்பிட ஆரம்பிக்கிறான். இதே மாதிரி அங்க ஏதாவது சாப்பாடு படையில் கிடைச்சா டெய்லியும் யாருக்கும் தெரியாம சாப்பிட்டு இருக்கான். இப்படி இருக்க ஒரு நாள் அந்த ஊரோட ஜமீன் இறந்து போனனால அவரோட பையனுமே ஒரு சமாதிக்கு முன்னாடி படையல் போட்டு வச்சிருப்பாரு. இப்ப தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த இவனுமே அவங்க அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் வேகமா வந்து அந்த சாப்பாடை சாப்பிட ஆரம்பிக்கிறான். இப்ப கரெக்டா ஜமீனோட பையனுமே சாப்பிடுறத பார்த்துட்டு எங்க அப்பாக்கு வச்ச சாப்பாடையே சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு ஒரு கல்லெடுத்து அவனோட தலையிலேயே அடிச்சிடறான். அவன் கீழே விழுந்ததும் அவனோட ஆட்களும் பக்கத்துல போய் பாக்குறாங்க. பார்த்தா அவன் இறந்து போயிருப்பான். அந்த ஜமீனும் வானாததானா யாரும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி பக்கத்துலயே ஒரு குழியை தோண்டி புதைக்க சொல்ல அவரோட ஆட்களும் அங்கேயே ஒரு குழியை தோண்டி அவன் அதே இடத்துல புதைச்சிடுறாங்க.